வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா IPL 2024ஓட 13வது மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீம் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. ஒரு டபுள் ஹெட்டர் மேட்ச் ஆல்ரெடி 3:30க்கு நடக்கக்கூடிய மேட்சுக்கான ப்ரிவியூ வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அது நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காம பார்த்துருங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் 31 மார்ச் நைட்டு 7:30க்கு விசாகப்பட்டினம்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீகுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதில் பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருப்பாங்க, சேஃப் ஆப்ஷனில் யார் வருவாங்க, யாரெல்லாம் ரிஸ்காக வருவாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களும் முழுக்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் நம்ம முழுக்க ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரைம் எதுவும் பண்ணலை. நம்ம நேம் மிஸ்யூஸ் பண்ணி யாராவது நாங்கள் ப்ரைம் பண்ணுறோம் காசு கொடுன்னு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நம்ம நேம்லேயே நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது. நம்மனா இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக ஒரு பேஸ் டீமை கொடுத்துருவோம். இந்த டீம் உங்களுக்கு சேஃபாக இருக்குது, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணால் ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு தோணுச்சுன்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த டீம்ல ஏதோ ஒரு சில பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஏன்னா ஃபேண்டசி வைஸ் உங்களுக்கும் ஒரு சில நாலேஜஸ் இருக்கு, தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட சேஞ்ச் பண்ணி நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுதுன்னா விசாகப்பட்டினம்ல தான் நடக்க போகுது. விசாகப்பட்டினம் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. அதிகப்படியான சப்போர்ட் பேட்டர்ஸ்க்காக தான் இருக்கும். 60% ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எவ்வளோ டோட்டல் அடிச்சாலும் அதை சேஸ் பண்ண முடியும். அதர் தென் இல்லைன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கும். எந்த மாதிரி நீங்க டீமை பிக் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண டீம்ல இருந்து ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆல்ரெடி பேட்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். பேலன்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து ஃபேஸ் பவுலர்ஸ்க்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல இருந்து ஸ்பின்னர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை பிக் பண்ணுங்க. இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர்னா 158, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 131. ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அந்த சைடு வந்தோம்னா 29 மேட்சஸ் ரெண்டு டீமும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல சிஎஸ்கே 19, டெல்லி கேபிட்டல்ஸ் 10 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. ஓவரால பார்க்கும்போது சிஎஸ்கே தான் அப்பர் சைடா இருக்காங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம இந்த சீசன்லயும் ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் அப் சிஎஸ்கே கிட்ட தான் இருக்கு. இவங்களுக்கு எகெயின்ஸ்டா ஒரு நல்ல மேட்ச் ஆடி மேட்சை வின் பண்ணணும் அப்படிங்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ் ரொம்ப லோ பர்சன்டேஜ் சான்ஸ் தான். அதிகப்படியான வின்னிங் ரேஷியோ சிஎஸ்கேக்கு தான் இருக்கு. இருந்தாலும் டெல்லி அவங்க முடிஞ்ச அளவு போராடுவாங்க. ஏன்னா அவங்களோட பேட்டிங்ல அவ்வளோ டெப்த் கிடையாது. டாப்ல இருக்க ஒரு 5 பிளேயர்ஸை விக்கெட் எடுத்துட்டா டெல்லி டோட்டலி காலி. ஆனா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 9th டவுன் வரைக்குமே பேட்டிங் வச்சிருக்காங்க. அண்ட் தென் இந்த வென்யூவோட ரெக்கார்ட்ஸ் ஓவராலா 13 IPL மேட்சஸ் இதே வென்யூல நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 6 மேட்சும், செகண்ட் பேட் பண்ண டீம் 7 மேட்சும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது டாஸ் பெருசாக குரூஷியலாக இருக்காது. போத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்டில் ப்ளே பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்துக்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. ஃபேண்டசியில் நம்ம ப்ளே பண்ணுறோம், அதுவும் பர்டிகுலர்லி நிறைய அமௌண்ட்டை ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க டீமை பிக் பண்ணி தான் ப்ராஃபிட் எடுக்கணுமா அப்படிலாம் கிடையாது. எந்த அளவு ஈஸியாக நம்ம ஃபேண்டசியில் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிங்க. அதுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப் தான் குபேரா ஃபேண்டசி ஆப். குபேரா ஃபேண்டசி ஆப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்மால் லீக் பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்டில் அதில் வந்து 7:4 காம்போல நீங்கள் டீமை பிக் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம். அதை விட இங்கே ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா டியோ ஆப்ஷன். டியோல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 பிளேயர்ஸை மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து நம்ம ஒரே ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஐடன் மார்க்ராம பிக் பண்றேன் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 4 பேர்த்துல இருந்து தான் நம்மளோட ஆப்போனன்ட் ஒருத்தரை பிக் பண்ணணும். அவங்க வந்து ஆடன் ஜாம்பாவை பிக் பண்றாங்க. ஐடன் மார்க்ராம் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸும், ஆடன் ஜாம்பா ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் எடுக்கிறாரு அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில் யார் பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க இந்த கண்டஸ்டோட வினர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 1000 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ்ல ஜாயின் பண்றோம், பிரைஸ் அமௌண்ட் 2000 ரூபாய் இருக்கு அப்படின்னா ஈஸியா நம்ம ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோசிங்க,
ஃபேண்டசியில நம்ம டீம் பிக் பண்ணி தான் ப்ராஃபிட் எடுக்கணும்னு கிடையாது. ரெகுலரா ஒவ்வொரு மேட்சுக்குமே ஒரு 2000 ரூபாயில இருந்து ஒரு 10,000 வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க குபேரா ஃபேண்டசி ஆப்ல டியோ ஆப்ஷனை ப்ரிஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய ப்ராஃபிட் எடுக்க முடியும். 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கு. எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே இப்ப கிடையாது. ஜிஎஸ்டி ஃப்ரீ பண்ணிட்டாங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணி மணி ஆட் பண்ணி நீங்க ப்ளே பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் நிறைய எடுக்க முடியும். குபேரா ஃபேண்டசி ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். ஓகே டியூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட், ரச்சின் ரவீந்திரா ரெண்டு பேரும் தான் ஏர்லியா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. ஒன் டவுன்ல அஜின்கே ரகனே வருவாரு. அண்ட் தென் சிவம் டூபே இம்பாக்ட் பிளேயரா உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் டாரில் மிச்சல், சமீர் ரிஸ்வி, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, தீபக் சகார், பத்திரனா, முஸ்டபிர் ரகுமான். இதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிஎஸ்கே பேட் பண்றாங்கன்னா சிவம் டூபே பிளேயிங் லெவன்ல இருப்பாரு. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயரா வருவாரு. அப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது துஷார் தேஷ்பாண்டே பிளேயிங் லெவன்ல இருப்பாரு. ஸோ துஷார் தேஷ்பாண்டேவும் சிவம் டூவேவும் தான் இம்பாக்ட் பிளேயரா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பிளே பண்ண போறாங்க. மோஸ்ட்லி சிஎஸ்கே வின்னிங் டீமை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. சேம் இதே ப்ராபபிள் லெவன்ல வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜினா முஸ்டபிர் ரகுமான், பத்திரனா 2, தீபக் சகார் 3, ரவீந்திர ஜடேஜா 4, டாரில் மிச்சல் 5, அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே 6. இந்த மாதிரி 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் வர போறாங்க. 7th பவுலிங் ஆப்ஷன் ரச்சின் ரவீந்திரா வச்சிருக்காங்க. ஆனா ஸ்டில் ரச்சின் ரவீந்திரா எதுவும் போல் பண்ணல. ஓவராலா பார்க்கும்போது 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் வர போறாங்க. இது அதிகப்படியான ஓவர்னா பத்திரனா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. முஸ்டபிர் ரகுமான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. அண்ட் தென் லாஸ்ட் மேட்ச் ஜடேஜா 2 ஓவர் தான் கம்ப்ளீட் பண்ணிருந்தாலும் ரவீந்திர ஜடேஜா இந்த பர்டிகுலர் மேட்ச் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான சான்சஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கேயே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவரை தீபக் சகார் அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே, டாரில் மிச்சல் இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல தீபக் சகார் ஒரு 3 ஓவராச்சு கம்ப்ளீட் பண்ணி வருவார். துஷார் தேஷ்பாண்டே 2ல இருந்து ஒரு 3 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவார். பேலன்ஸ் இருக்க 1ல இருந்து ஒரு 3 ஓவரை டாரில் மிச்சல், மேக்ஸிமம் டாரில் மிச்சல் 1ல இருந்து ஒரு 2 ஓவரை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் பவுல் போடுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அண்ட் தென் இனிஷியலா நியூ பால் பொறுத்த வரைக்கும் தீபக் சகார், முஸ்டபிர் ரகுமான் இவங்க 2 பேரும் தான் இனிஷியலா நியூ பால் பவுல் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பத்திரனா, முஸ்டபிர் ரகுமான் அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே இவங்க 3 பேரும் டெத்ல பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் தென் டெல்லி கேபிட்டல்ஸ் சைடு வந்துட்டோம்னா டேவிட் வார்னர், மிச்சல் மார்க்ஸ் 2 பேரும் தான் ஏர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஒன் டவுன்ல ரிக்கி பாய் அண்ட் தென் ரிஷப் பண்ட், டி ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், சுமித் குமார், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், கலீல் அகமது, ஆண்ட்ரிச் நோர்கியா. இதை டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். எந்த மாதிரி டைம்லனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்கன்னா இதுதான் இந்த டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அண்ட் தென் அபிஷேக் போரல் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதான சான்சஸ் இருக்கும். அது ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது ஸோ அபிஷேக் போரலும் முகேஷ் குமாரும் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜினா ஆண்ட்ரிச் நோர்கியா 1, கலீல் அகமது 2, முகேஷ் குமார் 3, குல்தீப் யாதவ் 4, அக்சர் பட்டேல் 5, மிச்சல் மார்க்ஸ் 6, சுமித் குமாரோட 7 பவுலிங் ஆப்ஷனோட தான் டெல்லி கேபிட்டல்ஸ் வரப்போறாங்க. இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா முகேஷ் குமார் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, குல்தீப் யாதவ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, அண்ட் தென் கலீல் அகமத் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான சான்சஸ் இருக்கும். அண்ட் தென் ஆண்ட்ரிச் நோர்கியா ஒரு 3 ஓவர். ஆல்மோஸ்ட் இங்கேயே 15 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 5 ஓவர்ல அக்சர் பட்டேல் ஒரு 3 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு. பேலன்ஸ் இருக்க 2 ஓவரை மிச்சல் மார்க்ஸ் பவுல் பண்றதான சான்சஸ் அதிகம். இதுல ரேர் காம்போ தான் சுமித் குமார் 1 or 2 ஓவர் பவுல் பண்றதான சான்சஸ் இருக்கும். ஸோ இதான் டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த டீமோட பவுலிங் இனிஷியலா நியூ பால் பொறுத்த வரைக்கும் கலீல் அகமத், ஆண்ட்ரிச் நோர்கியா இவங்க 2 பேர் தான் இனிஷியலா நியூ பால் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் முகேஷ் குமார், கலீல் அகமத், ஆண்ட்ரிச் நோர்கியா இவங்க 3 பேரும் டெத்ல பவுல் பண்ணதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இப்போ கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இப்போ டெப்தா பார்க்க போறோம். மோஸ்ட்லி வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ ஒரு சில பிளேயர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சூட்டபிளா இருப்பாங்க, ஒரு சில பிளேயர் செகண்ட் இன்னிங்ஸ் தான் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத டீடைலா சொல்லியிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நிறைய விதமான ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும்
நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் கிராண்ட் லீக்ல ப்ளே பண்ற யூசர்ஸ் 6ல இருந்து 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. அந்த சேஃப் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபேண்டசில நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் நான் இதை சொல்றேன். அந்த சேஃப் ஆப்ஷன்ல பேட்டிங் தான் அவங்க டாப் ஆர்டர்ல வரணும். அண்ட் தென் மோஸ்ட்லி மேக்ஸிமம் அந்த பிளேயர்ஸ் டூயல் ஆப்ஷனா இருக்கணும். அண்ட் தென் பவுலர்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணும், அதில் 2 ஓவர் டெத்தில் பவுல் பண்ணும். விக்கெட் கீப்பரா கொஞ்சம் பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வரணும். ஸோ இந்த மாதிரி 4 ப்ரியாரிட்டி கொஞ்சம் கேட்டு பாருங்க. அதுல எந்தெந்த பிளேயர்ஸ் அதுக்கு சூட்டபிளா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. அதுல அனலைஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் மேட்ச் யாரெல்லாம் சேஃபான ஆப்ஷன்ல வர போறாங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். பேலன்ஸ் இருக்க 3ல இருந்து ஒரு 5 பிளேயர்ஸை மட்டும் எவரி மேட்ச் ரிஸ்க் எடுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். ப்ராஃபிட்டே எடுக்கலாலும் பரவாயில்ல, நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகக்கூடாது. அதுக்காக தான் இந்த சேஃப் ஆப்ஷன்ல நம்ம போக போறோம். இப்போ சேஃப் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யார் யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கோம்? ரச்சின் ரவீந்திரா, மிச்சல் மார்ஸ், ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், டேரல் மிச்சல், ரிஷப் பண்ட், இந்த 6 பிளேயர்ஸ் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம சேஃபான ஆப்ஷன்ல நம்ம பிக் பண்ண போறோம். ரச்சின் ரவீந்திராக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. இருந்தாலும் இப்போ ரீசெண்டா ஃபீல்டிங்ல ஜடேஜா எந்த அளவு கேட்ச் பிடிச்சிட்டு இருந்தாரோ அந்த அளவு இப்போ ரச்சின் ரவீந்திரா பிடிக்கிறாரு. ரச்சின் ரவீந்திரா அதிகமா லாங்ல நிக்கிறாரு. மினிமம் ஒரு கேட்சாவது எவரி மேட்ச் பிடிச்சிருக்காரு. பேட்டிங்ல சமப்பம் பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல குவிக் ஃபயரா ஆடி இருந்தாரு. ரச்சின் ரவீந்திரா பேட்ல வந்து 20ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். ஈஸியா ஒரு ட்ரீம் டீம் வரதான சான்சஸ் இருக்கு. நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு பிளேயர் 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்தா போதும் அவங்க ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க. அந்த 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்க்கு இந்த 6 பிளேயர்ஸ் ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. மிச்சல் மார்ஸ் டாப் ஆர்டர்ல வராரு. இன்னும் பெருசா ஸ்கோர் எதுவும் ஆட முடியல, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாலும் அவர் பேட்ல ஆவரேஜா நம்ம 15ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் நம்ம சாலிடா எதிர்பார்க்கலாம். 2 ஓவர் பவுல் பண்றாரு, அதுல ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா ஈஸியா இவருமே ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. அண்ட் தென் ரவீந்திர ஜடேஜா லாஸ்ட் 2 மேட்ச் கொஞ்சம் ஃபிளாப் ஆயிட்டு இருக்காரு, விக்கெட் எதுவும் கிடைக்கல. லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் தான் பவுல் பண்ணாரு. பேட்டிங் ரொம்ப கீழே வந்தாலும் இந்த மேட்ச் இவர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான சான்சஸ் ரொம்ப அதிகம். கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் அசிஸ்ட் ஆயிடுச்சு, நல்லா கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்குன்னா 2 விக்கெட்டை எடுத்து கொடுத்துருவாரு ஈஸியா. ரவீந்திர ஜடேஜாவும் இந்த பர்டிகுலர் மேட்ச் ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அக்சர் பட்டேல் டுவெல்ல 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர் டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ பேட்டிங், பவுலிங் அண்ட் தென் ஃபீல்டிங் இது 3மே அவர் கான்ட்ரிபியூட் கொடுப்பாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, அதுல மினிமம் ஒரு விக்கெட் எடுத்தா போதும். டெல்லி கேபிட்டல்ஸ் அவ்வளோ ஒன்று பேட்டிங்ல ஸ்ட்ராங் யூனிட்லாம் கிடையாது, கொலாப்ஸ் ஆகிறதான சான்சஸ் இருக்கு. அப்போ கொஞ்சம் மிடில் உள்ள வராரு, ஒரு 15ல இருந்து ஒரு 22 ரன் அடிச்சிட்டாருன்னா இவருமே ஒரு ஈஸியான பிக்ல வந்துருவாரு. அண்ட் தென் கேட்ச்ல மினிமம் ஒரு கேட்சாவது பிடிச்சி ஈஸியா ஒரு 40ல இருந்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம அக்சர் பட்டேல் இருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் டேரல் மிச்சல் பேட்டிங்ல செம ஃபார்ம், கொஞ்சம் பொறுமையா ஆடுற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் அன்பார்ச்சுனேட்டா சிஎஸ்கே கொலாப்ஸ் ஆகுறாங்கன்னா டேரல் மிச்சல் ஒன் மேனா மேட்சை கொண்டு போய் வின் பண்ணி கொடுத்துருவாரு. அண்ட் லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் பவுல் பண்ணாரு, அதுல ஒரு விக்கெட்டை கூட எடுத்தாரு. ஒரு நல்ல ஃபார்ம், கன்சிக்யூட்டிவா ஒரு 25ல இருந்து ஒரு 40 ரன் ஆடுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அண்ட் தென் ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர்ல வர போறாரு. விக்கெட் கீப்பர்ல இவருக்கு அடுத்து எம்எஸ்டி தான் இருக்காரு. எம்எஸ் தோனி பேட்டிங் வருவாரா அப்படிங்கிறது ரொம்ப டவுட் தான். ஏன்னா அவரோட டவுன் ரொம்ப கீழே இருக்கு. அவருக்கு முன்னாடியே ரிஸ்வி, ரவீந்திர ஜடேஜா இந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸும் பேட்டிங்ல வரனால அவருக்கு பெருசா பேட்டிங் கிடைக்கிறதான சான்சஸ் ரொம்ப அதிகம் கம்மிங்னால ரிஷப் பண்ட்டுக்கு இந்த மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இவரும் ஒரு நல்ல ஃபார்ம், பெருசா ஒரு ஃபார்ம்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜா ஒரு 20ல இருந்து ஒரு 40 ரன் இவரும் அடிக்கிறதான சான்சஸ் இருக்கு. 20 ஓவர் விக்கெட் கீப்பர் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இந்த 6 பிளேயர்ஸும் மேட்ச் நம்பர் ஆஃப் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பேலன்ஸ் ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னால அந்த ரிஸ்க் எந்த மாதிரிலாம் எடுக்கலாம் அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பிக், லோ பர்சன்டேஜ்லயே பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்சஸ் யாரெல்லாம் அப்படின்னா ஆல்ரெடி சேஃபா சொல்லிருந்தல அந்த 6 பிளேயர்ஸை எல்லா டீம் ஒரு 10 டீம் நீங்க பிளே பண்ண போறீங்கன்னா அந்த 10 டீம்லயும் அந்த 6 பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேலன்ஸ் இருக்க 5 பிளேயர்ஸ்ல இந்த லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 பிளேயரும் அடுத்து 40ல இருந்து ஒரு 70% பிக் பண்ண பிளேயர்ஸ் சொல்லியிருப்பேன். அவங்கள ஒரு 2ல இருந்து ஒரு 3 பிளேயர். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ லோ பர்சன்டேஜ் பிக் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் சிவம் டூபே ஒரு நல்ல ஃபார்ம் கன்சிக்யூட்டிவா பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் சீசன்ல இருந்த எல்லா மேட்சும் மோஸ்ட்லி 90% இவரு ட்ரீம் டீம்குள்ள வந்துடுறாரு. ஆனா இவரு இம்பாக்ட் பிளேயர் தான், பேட்டிங் மட்டும்தான், ஃபீல்டிங் நிக்க போறதில்ல. ஆனா இவருடைய டார்கெட் டோட்டலி ஸ்பின்னர்ஸ பயங்கரமா ஆடுறாரு. அவரோட ஸ்லாட்ல விழுந்துருச்சா அதை 6ஆ கன்வெர்ட் பண்ணிடுறாரு. அதிகப்படியான 6ers இப்போ சிஎஸ்கேக்கு இவர் தான் அடிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் செம்ம நாக் 50+ ரன் குவிக் ஃபயர் அடிச்சிருந்தாரு.
ஒரு 25 பிளஸ் ரன் அடிச்சிட்டாருன்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா சிவம் டூபே இருக்கிறதான சான்சஸ் இருக்கு. முகேஷ் குமார் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, அதுல 2 ஓவர் டெத்ல போல் பண்றாரு. ஸோ டெத்ல போல் பண்ணும்போது இவர் ஓவரா டார்கெட் பண்றாங்க, அந்த மாதிரி டைம்ல ஒரு 2 விக்கெட் கிடைச்சிருச்சுன்னா இவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தாரு. துஷார் தேஷ்பாண்டேவையும் தீபக் சகாரையும் நீங்க சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிஎஸ்கே போல் பண்ண போறாங்கன்னா தீபக் சகாருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் துஷார் தேஷ்பாண்டேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இவங்க 3 பேரும் லோ பர்சன்டேஜ்ல இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்சஸ் இருக்கு. இவங்க எல்லாம் லோ பர்சன்டேஜ் கொஞ்சம் சேஃபா வந்துருவாங்க. இதை விட நீங்க ரிஸ்கா போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 3 பிளேயர்ஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அஜின்கே ரஹானே கொடுத்துருக்கோம். அஜின்கே ரஹானே ஒன் டவுன்ல பேட்டிங்ல உள்ள வராரு, ஆனா பெருசா ஒரு நாள் ஆட முடியல. ஆனா சிஎஸ்கே பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க உள்ள வராங்களா குயிக்கா 20ல இருந்து ஒரு 40 ரன் ஆடி கொடுத்தா போதும். அவங்களோட மோட்டிவே அந்த மாதிரி தான் இருக்கு. வரமா நம்ம ஒரே வந்து 40 ரன் கம்மி பால் ஆடி கொடுத்துட்டு போயிடணும், அந்த மாதிரி தான் அஜின்கே ரஹானே ஆடிட்டு இருக்காரு. அந்த 20ங்கிறது ஒரு 40 பிளஸா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா இவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அண்ட் தென் கலீல் அகமத் லாஸ்ட் மேட்ச் நல்லாவே எல்லா ஓவர் எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருந்த டைம்ல நல்லா எக்கனாமியா போல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. அண்ட் தென் லெஃப்ட் ஹேண்ட் சீமர் அதுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாரு, அஜின்கே ரஹானேவும் ஸ்ட்ரகிள் ஆவாரு, நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி டாப்ல ஆடக்கூடிய பேட்ஸ்மேனை கலீல் அகமத் விக்கெட் எடுத்துட்டாரோ இல்ல சப்போஸ் டெத்ல வந்து போல் பண்ணுமோ நிறைய ஸ்லோ பவுன்சர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு, அந்த மாதிரி டைம்ல 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டாருன்னா இவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்சஸ் இருக்கு. டி ஸ்டப்ஸ் அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான். லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் ஆடி இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 40 பிளஸ் ரன் அடிச்சிட்டாருன்னா இவரும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. லோ பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் சிவம் டூபே, முகேஷ் குமார், துஷார் தேஷ்பாண்டே செகண்ட் இன்னிங்ஸ்னா தீபக் சகார்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அவங்கள லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா போனா இந்த பிளேயர்ஸை ட்ரை பண்ணுங்க. அதுல இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கா போகணும்னா அஜின்கே ரஹானே, கலீல் அகமத், டி ஸ்டப்ஸ் இந்த ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க இந்த பிளேயர்ஸ் மோஸ்ட்லி 40ல இருந்து 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல இவங்களை ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ருத்ராஜ் கெய்க்வாட் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. இவருக்கு இருக்க மிகப்பெரிய த்ரெட்னிங் கலீல் அகமதோட பவுல். அண்ட் தென் ஆண்ட்ரிச் நோர்கியாவோட பால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாரு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இயர்லியா விக்கெட் விடுறதான சான்சஸ் இருக்கு. ஆனா பேட்டிங் மட்டும்தான் இருக்கு. ஒரு 25 பிளஸ் ரன் அடிச்சா மட்டும்தான் ட்ரீம் டீம்ல வர முடியும். அண்ட் தென் டேவிட் வார்னர் சேம் அதே கான்செப்ட் தான். இவரும் 25 பிளஸ் ரன் அடிச்சா மட்டும்தான் ட்ரீம் டீம்ல வரதான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் முஸ்டபிர் ரஹ்மான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. போத் இன்னிங்ஸ்னாலும் டெத்ல போல் பண்றதுனால 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சேம் அதே கான்செப்ட் தான். 10 ரன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் சிஎஸ்கே போல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா டெத்ல இவர் விக்கெட் எடுத்து கொடுக்கறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்னா ஒரு 60ல இருந்து ஒரு 70% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். குல்தீப் யாதவ் இந்த டீமோட லெஜெண்டரி ஸ்பின்னர். இவர் மேலதான் எல்லா பிரஷரும் இறங்க போகுது. நிறைய கூகுளிஸ் போடுவாரு, அதுதான் இவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். அந்த கூகுளுக்கு மிடில் ஆடக்கூடிய டேரில் மிச்சல் ரொம்ப ரொம்ப வீக். டேரில் மிச்சலோட ஒரு விக்கெட் அது எல்பியாவோ போல்டாவோ கிடைச்சிருச்சுன்னா அதுலயே ட்ரீம் டீம்ல வந்துருவாரு குல்தீப் யாதவ். ஸோ இந்த 5 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்கு சூட்டபிளான 14 ஃபேண்டசி பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ரச்சின் ரவீந்திரா 1, மிச்சல் மார்ஸ் 2, ரவீந்திர ஜடேஜா 3, ரிஷப் பண்ட் 4, டேரில் மிச்சல் 5, அக்சர் பட்டேல் 6, பத்திரனா 7, ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் தென் டேவிட் வார்னர். இவங்க 2 பத்தியும் 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. முஸ்டபிர் ரஹ்மான் 10, குல்தீப் யாதவ் 11, சிவம் டூபே, முகேஷ் குமார் அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே. இவங்க 3 பேரும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்சஸ் இருக்கு. லோ பர்சன்டேஜ்ல இவங்க கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. இதை விட நீங்க என்ன ரிஸ்கியா ட்ரை பண்ணணும்னா அஜின்கே ரஹானே, கலீல் அகமத், டி ஸ்டப்ஸ் இவங்க 3 பேர்த்தையும் நீங்க லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ரொம்ப ரொம்ப ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 14 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். இதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதாக தான் இருக்கணும். ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதோ இல்லையோ நம்மளோட காசு இங்கே லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரா நீங்க வச்சுக்கோங்க. அந்த 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த
இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு பேஸ் டீம் எந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ் டீம் எதுக்காக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் சொன்னதான், நம்மளோ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேஸ் டீமை ப்ரிஃபர் பண்ணீங்க. அதர்வைஸ் இல்லை நான் ரிஸ்கியாக தான் போவேன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு கூட போகலாம். எதுக்காகனா இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் ஒரு 10 கிராண்ட் லீக் டீம் நீங்க ப்ளே பண்ண போறீங்கன்னா அந்த 10 டீம்லயுமே இந்த 6 பிளேயர்ஸ் மேண்ட்ரியா இருக்கணும். ஏன்னா விக்கெட் கீப்பர்ல ரிஷப் பண்ட், பேட்ஸ்மேன்ல ரச்சின் ரவீந்திரா, ஆல்ரவுண்ட்ல வந்து மிச்சல் மார்ஸ், ரவீந்திர ஜடேஜா, டேரல் மிச்சல், அக்ஷர் பட்டேல். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இந்த 6 பிளேயர்ஸை மேக்ஸிமமா ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இதுல என்ன பேலன்ஸ் இருக்கு, 5 பிளேயர்ஸை மட்டும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த ரொட்டேட் எப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோல டீடைலா சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இப்போ ஷார்ட்டா சொல்றேன். விக்கெட் கீப்பர்ல ரிஷப் பண்ட்டுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேலன்ஸ் இருக்கிறது எம்எஸ்டி அண்ட் தென் அபிஷேக் போரல். இவங்க 2 பேரும் விக்கெட் கீப்பர்ல இருக்காங்க. இதுல எம்எஸ்டி விக்கெட் கீப்பர் பண்ணாலும் அவரோட பேட்டிங் டவுன் ரொம்ப ரொம்ப கீழே வருது. ஒரு 5% டீம்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க. அபிஷேக் போரல் பேட்டிங் சான்ஸ் இருக்கு, இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து பிளே பண்ணுவாரு. ஒரு 30+ ரன் அடிச்சாங்கன்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அதனால ஒரு 10% டீம்ல ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா மேண்ட்ரியா ரிஷப் பண்டை வச்சுக்கோங்க. பேட்டிங் ஆப்ஷன்ல ரச்சின் ரவீந்திராக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். சிஎஸ்கே சைடு வந்துட்டு அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அவரை 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்கி பிக்கா லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா போடணும்னா சிவம் டூபேக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதை விட ரிஸ்கியா போடணும் அஜின்கே ரஹானே அவருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். டெல்லி கேபிட்டல் சைடு வந்துட்டு அப்படின்னா டேவிட் வார்னர் அவரை 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த நார்பை அவர்ல ரொம்ப ரொம்ப ரிஸ்கி பிக் தான். பேலன்ஸ் இருக்க எல்லா பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ரிஸ்கினா டி ஸ்டப்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் லோ பர்சன்டேஜ்ல இருந்து நீங்க கொடுக்கலாம். ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸ், ரவீந்திர ஜடேஜா, டேரல் மிச்சல், அக்ஷர் பட்டேல் இதுவே போதுமானது. சுமித் குமார்ல ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்க போறேன்னா அப்படின்னா மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பவுலிங்ல சிஎஸ்கே சைடு வந்துட்டோம் அப்படின்னா எம் பத்திரனா அண்ட் தென் முஸ்தபிர் ரஹ்மான் இவங்க 2 பேருமே மஸ்ட் பிக்கா வச்சுக்கோங்க. தீபக் சகாரா 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல சிஎஸ்கே போல் பண்ண போறாங்க அப்படின்னா மட்டும் துஷார் தேஷ்பாண்டே அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். டெல்லி கேபிட்டல் சைடு வந்துட்டோம்னா குல்தீப் யாதவ் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் தேவைப்படுவார். ஏன்னா நிறைய கூகுளிஸ் போடுவாரு, விக்கெட்ஸ் நிறையவே கிடைக்கும். அண்ட் தென் கலீல் அகமது டெத்ல போல் பண்றதுனால அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் லோ பர்சன்டேஜ்ல இருந்து கொடுங்க. அதை விட கொஞ்சம் சேஃபா போடணும்னா முகேஷ் குமார் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஆண்ட்ரிஜ் நோர்கியா ரொம்ப ரொம்ப ரிஸ்க், ஏன்னா நிறைய எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்காரு, ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறதுனால ஆண்ட்ரிஜ் நோர்கியாவை ஒரு 10% டீம்ல மட்டும் நீங்க ரிஸ்கியா நீங்க பிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரவீந்திர ஜடேஜா, ரிஷப் பண்ட், ரச்சின் ரவீந்திரா இவங்க 3 பேரும் ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருப்பாங்க. இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப எலிஜிபிளா இருப்பாங்க. இதை விட கொஞ்சம் ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணணும்னா டேரல் மிச்சல், மிச்சல் மார்ஸ், எம் பத்திரனா இவங்க 3 பேரும் ரிஸ்கி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப எலிஜிபிளா இருப்பாங்க. இந்த 6 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட நீங்க இன்னும் ரிஸ்கியா வைஸ் கேப்டன்ல ட்ரை பண்ணா டேவிட் வார்னர், ருத்ராஜ் கெய்க்வாட், முஸ்தபிர் ரஹ்மான் அண்ட் தென் குல்தீப் யாதவ் இவங்க 4 பேரும் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சப்போர்ட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.